சர்க்குலர்ஸ் பேப்பரை பாத்தீங்களா? டவுன்ல சர்க்கஸ் நடக்குதா? ஐ சர்க்கஸா? சர்க்கஸ். உங்களுக்கு எல்லாம் சர்க்கஸ் பார்க்க பிடிக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்பவும் சர்க்கஸ் பார்க்க பிடிக்காது. ஆனா இப்ப புதுசா இந்த சர்க்கஸ்ல உலகத்துல நடந்த விஷயம், நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் அவர் முன்னாடியே சொல்றாரு. ஓ அப்படியா? இந்த ஆவிங்களை கூட்டிட்டு அவரை பார்க்க போறியா? இல்ல இல்ல, அந்த பசங்களை நீங்களே பாத்துக்கங்க, நான் தனியா போய் பாத்துட்டு வரேன். இந்த விஷயத்தை நான் முதல்ல ஆலஸ் கிட்ட சொல்லணும். இதுங்களை நான் பாத்துக்கிறதா? ஆமா ஆமா. எப்பெல்லாம் நம்ம டவுனுக்கு சர்க்கஸ் வருதோ அப்பெல்லாம் நிறைய திருட்டுத்தனமும் நடக்குது. இது ஏன்னு தான் தெரியல. தற்செயலா கூட இருக்கலாம் இல்லையா? தற்செயலா நடந்திருக்காது. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. இந்த கேஸை நீயே ஓபன் பண்ணி அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாரு. சரி இன்ஸ்பெக்டர். ரொம்ப பிரமாதமா விளையாடுறா. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா விளையாடுறா. பிரின்சஸ், நீ ரொம்ப அழகா விளையாடுற. போதும், கீழே இறங்கி வா. உங்களை பாக்குறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எனது போலீஸா? சரி சரி, நீ போய் கூட்டிட்டு வா. நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ போய் பின்னாடி நில்லு. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு சர்க்கஸ் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சும்மா ஒரு விசிட் அடிக்கலாமே இங்க வந்தேன். உங்க நேரத்தை நான் வீணடிக்கலையே. ஓ அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவருக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுப்பா. வேண்டாம் வேண்டாம், அவரோட உதவி எனக்கு தேவையில்லை. நான் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன தாராளமா கேளுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். அவன் மொழியே கொஞ்சம் கூட சரியில்லையே. அவனை நீ போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க பாஸ். இவரு சிங்கத்துக்கு நல்லாவே பயிற்சி கொடுத்திருக்காரு. ஓ, உங்களை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க ப்ரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க வந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். எங்க கதவு எப்பவும் திறந்திருக்கும். அவ ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா. நீ போனது ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு கோமாளிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் கோமாளிகளை பார்க்க போல லூசி, என் வேலை விஷயமா தான் அங்க போனேன். அந்த சர்க்கஸ்ல ஏதாவது தப்பான காரியம் நடக்குதா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அதனாலதான் கண்காணிக்க போனேன். அப்புறம் நல்ல ஜோசியம் கூட பாக்குறாரு. ஃபியூச்சரை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. எதுவும் விஷயம் இல்லைன்னா நீ அவ்வளவு தூரம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். இப்போ நிச்சயமா உன் கூட ஒரு துப்பறியும் நிபுணர் கண்டிப்பா இருந்தாகணுமே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியல. உன் கூட ஒருத்தர் இருக்காரே, அவரை பத்தி தான் பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா பாரு, உன் மனசுல யார் இருக்கான்னு உனக்கே தெரியும். உண்மையாவே ஒருத்தன் இருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? மனசுல யார் இருக்காங்கன்றத அப்படியே காட்டுற மாய கண்ணாடி இது. நான் நிச்சயமா சொல்றேன், உன் மனசுல யாரோ இருக்காங்க. இதோ பாத்தியா, அந்த பிம்பம் இப்ப தெளிவா தெரியுது. ஓ சாரி, இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஏன் தள்ளுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க என்னமோ நடக்குது, அத கண்டுபிடிக்கணும். நான் தான் அப்பவே சொன்னல, அவ மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. அப்படியா? நான் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பே பண்ண மாட்டேன். இனிமே எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவ வெளியில நின்னு நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னல. சரி சரி, இனிமே இவ இங்க இருந்து வெளியே போக கூடாது. ஏய், இனிமே நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். இந்த சர்க்கஸ பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாக் நாக், உன் வாழை சுருட்டிட்டு சும்மாரு. இன்னும் சர்க்கஸ் ஆரம்பிக்கல. இப்ப நம்ம ஜோசிய பார்க்க வந்திருக்கோம். எந்த பக்கம் போகணும்னு விசாரிங்க. இதெல்லாம் போய் நம்புதுங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? ஹலோ மிஸ்,
உங்களை தொந்தரவு பண்றதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. ஜோசியம் சொல்வாரு, அவர் எங்க இருக்காரு? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. பாய். பேசினா பல்லு விழுந்துரும் பயப்படுறா. சர்க்கஸ்ல இருக்கிறவங்க எப்பவுமே அப்படிதான். இந்த இடமா தான் இருக்கணும். நீங்க போய் ஜோசியம் பார்த்துட்டு வாங்க, நான் வெளியே போயிட்டு வர்றேன். சரி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நாக் நாக், வெளியே வா, நம்ம ஜாலியா சுத்தலாம். கமான். நேத்து சர்க்கஸ் நடந்த அதே நேரத்துல இன்னொரு இடத்துலயும் கொள்ள நடந்திருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த சர்க்கஸ் வந்தா திருடங்களும் வந்துருவாங்கன்னு. ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்க மாட்டேங்குது. ராத்திரி நடந்த திருட்டுல ஏதோ தடையும் கிடைச்சிருக்கு. ஆனா சர்க்கஸ்காரங்க எல்லாருமே அங்கதான் இருந்திருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? சீக்கிரமா ஜாஸ், இதை எப்படியாவது கண்டுபிடி. ஹலோ மெட்டில்டா, லூசுக்கு லைன் கொடு. ஓ, அவ இங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காளா? ஓகே, தேங்க்யூ. ஹாய், நான் லூசி. உங்க செய்தியை இங்கு பதிவு செய்யவும். யாரு என்ன பொய் சொல்லியிருந்தாலும் அவங்க மனசுல நினைச்சது இதுல தெரியும். நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க பாத்தியா? இங்க பாரு அலஸ், நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்கற? நான் உன்னை பத்தி பேசல, நீ என்ன பத்தி பேசுனதுனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். இப்ப நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அலஸ். ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. என்ன புதையலா? ஆமா, அது இப்போ நமக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. அதுவும் உங்க வீட்ல. என்ன, ஏன் வீட்லயா? நிச்சயமா எந்த புதையலும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, இருந்தாலும் இருக்கும். நீ புதையல எடுத்துக்கோ, நான் இவரை எடுத்துக்கிறேன். சரி, என்னோட பேரனை பத்தி சொல்லுங்க. ஓ, இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு சரி சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க போன் நம்பரும் செல் நம்பரும் கொடுங்க, நைட் டின்னர் சந்திப்போம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விட்டு அவருடைய கொலாம் கோத்திரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்ப போல இருக்கு. அவர் ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டார். வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். என்ன சார், நாங்க கிளம்புறோம். இல்ல நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். இவரு ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல. உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இந்த இடத்துக்கே வரதுக்கு சம்மதிச்சேன். நீங்க எப்ப வேணாலும் எங்க ஷோ வந்து பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். நாங்க ராத்திரி வந்து உங்களை பாக்குறோம். ராத்திரி நிச்சயமா மீட் பண்ணலாம். ஹேக்குலஸ், என்னோட ஒய்ஃப் வந்துட்டா. இன்னைக்கு ராத்திரி சர்க்கஸ் பார்க்க நம்மள அவர் கூப்பிட்டிருக்காரு. சர்க்கஸ் பார்க்கணுமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கலமா. நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. கொஞ்சம் பேசாம வாங்க. வரமா. வயசானாலும் இன்னும் ஜொல்லு விடுறது மட்டும் குறையவே இல்ல. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டா. நானும் ஒரு காலத்துல இந்த மாதிரி அழகா இருந்தவதா. நான் இப்பவே சொல்லிட்டேன், இன்னைக்கு நைட் அவர் என் கூட தான் டின்னர் சாப்பிடணும். உண்மையாவே புதையல் இருக்கிறத நான் பார்த்தேன். நல்லது, அந்த மாதிரி புதையல் கிடைச்சா நாம இன்னும் லக்ஸரியா ஜாலியா இருக்கலாம். அந்த ரிப்போர்ட்டர் எங்க? அவளை நான் கட்டி போட்டுட்டேன். நல்ல வேலை செஞ்ச. அந்த இன்ஸ்பெக்டரும் இது வரைக்கும் காணோம். அவனை சாதாரணமா குறைச்சி எடை போட்டுறாத, நிச்சயமா வருவான். நாம எதுக்கும் தயாரா ஏய், நாக் நாக் எங்க? இல்ல, நானும் பயந்தாங்குடி தான் இங்க இருக்கிறோம். அவன் எங்க போனான்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாட்டி பார்க்கல. எங்களை விட்டுட்டு அவனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க லூசிய பாத்தீங்களா? யாரு? சரி, நான் திரும்பவும் டவுனுக்கே போறேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. நீ எங்களை தனியா விட்டுட்டு போறியா? என்னாச்சு? வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டேன். அட்டகாசம். இன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம ஒரு வழி. அத நான் பாத்துக்கிறேன். ஜாஸ், நீ எப்படி இங்க வந்த? நீங்க இங்க என்ன பண்றீங்க பாட்டி? இந்த ஜோசியரை பார்க்க வந்தோம்ல, அவர் எங்களை இன்னைக்கு கெஸ்டா நீங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணாரு. அதான் இங்க வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜாஸ்? நம்ம வீட்ல ஏதோ புதையல் இருக்குன்னு அவர் சொன்னாரு. என்ன புதையலா? அந்த ஆணழகு சொல்றது உண்மையா தான் இருக்கும். லூசிய பாத்தீங்களா? லூசியா? பாக்கலையே. சரி, நான் கிளம்புறேன். ஏதோ நானும் வந்துடுறேன். யார் நீ? ஏய், எப்படி நீ உள்ள வந்த? பயந்தாங்களே, இங்க வா. நமக்கு தெரியாம நம்ம வீட்ல யாரும் நுழைஞ்சிட்டாங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கான். என்னது, உள்ள வந்துட்டானா? சரி, அவனே கூட்டிட்டு வந்து டிவி பார்க்க சொல்ல. இப்ப நான் வர முடியாது, பிஸியா இருக்கேன். பயந்தாங்குழி சரியா இருக்கு, நான் போய் பாக்குறேன். சாப்பிடும் போது இவ்வளவு நேரமா லூசி எங்கன்னு தெரியல. நேத்து ராத்திரி போயிருக்கா. நான் போய் அவளை ஜோசியரை பார்க்க சொன்னேன். அவ பார்த்தாலா என்னன்னு கூட தெரியல. அவ வேலைக்கு கூட வரலையா. நீ அவளுக்கு போன் பண்ணியா? எத்தனையோ தடவை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மெசேஜும் இல்ல.
ஒரே மாதிரி திருட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. லூசி வேற காணான்ற. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது சரிதான். எங்க பாட்டி அந்த ஜோசியரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க போய் அந்த ஆளை பார்த்தாங்களா? அப்பதான் எங்க வீட்ல புதையல் இருக்கிறதா அவரு சொல்லிருக்காரு. ஜோசியம் சொல்றவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. ஜனங்க அதை உண்மை நம்ப கூடாது. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்ற? அவன் எந்தெந்த வீட்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் அவங்க ஆளுங்களை அனுப்பி அவனே திருடலாம் இல்லையா? ஆ? இது எப்படி உண்மையா இருக்கும் ஜாஸ்? ஏன்னா அவன் எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுங்கறத அவன் அக்கு வேற ஆணி வேற கிள்ளி வச்சிடறான். அப்போ உங்க பாட்டி திரும்ப வீட்டுக்கே போகலையா? இல்ல, அதுக்கப்புறம் அவன் எங்க பாட்டி அங்கேயே தங்க வச்சிருக்கா. அவங்க இன்னும் வீட்டுக்கே போகல. இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. கிறிஸ்டல் பால்ல பாக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்க. கிறிஸ்டல் பால் என்னென்னலாம் சொல்லுதோ அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சரியா தான் நடக்கும். அவன் எங்க போனா? இதோ வந்துட்டான். நில்லு ஸ்பைடர்மேன். வாவ், திடீர்னு எப்படி மறைஞ்சு போயிடுறான்? இவன் என்னமோ செய்யறான். யார்கிட்டயாவது முதல்ல போய் இதை சொல்லி ஆகணும். ஸ்பைடர்மேன், நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இன்ஸ்பெக்டர். உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். கேளுங்க இன்ஸ்பெக்டர். என்ன கேட்க போறீங்க? நாங்க உங்க சர்க்கஸ பூரா சோதனை போட போறோம். என்னது? எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அது என்ன சந்தேகம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஆளை கடத்துறீங்க, கொள்ளையடிக்கிறீங்கன்னு தகவல் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதனால நாங்க சோதனை போட போறோம். இது நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பஸ் பஸ் எதுக்கு இந்த அவசரம்? என்ன விஷயம்னு சொல்லு. போலீஸ்காரங்க நம்ம கூடாரத்தை சோதனை போட்டுட்டு இருக்காங்க. இது பெரிய பிரச்சனை. முதல்ல நம்ம இங்கிருந்து போயாகணும். அவ ட்ரக்ல தானே இருக்கா? ஆமா, இன்னும் அங்கதான் இருக்கா. சரி வா, அவளை அங்கிருந்து மாத்தலாம். எதுக்கும் அந்த போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. தற்சமயம் பிஸியாக உள்ளேன். லீவ் தி மெசேஜ். லூசி, நீ எங்க தான் இருக்க? இப்ப நாம எங்க போறோம்? உனக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றது லூசியை தேடிக்கிட்டு இருக்கேன்னு? சும்மா கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணா இங்கேயே இறக்கி விட்டு போயிருவேன். ஜாக்கிரதை. நம்ம வீட்டுக்குள்ள எவனோ திருட நுழைஞ்சிட்டான். எங்க? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அவனை பார்க்க ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கான். நீங்க இங்கேயே இருங்க, நான் என்னன்னு போய் பாக்குறேன். சரியா? எங்க நீ ஒளிஞ்சுகிட்டு இருக்க? யார் நீ? நில்லு. யார் நீ? நில்லு, ஓடாத. நில்லு, நில்லு, ஓடாத. சொன்ன கேளு. நீ என்னை இப்படியே விட்டுட்டு போகாத. நான் கீழே விழுந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரம் போய் அவளை தூக்கணும். உங்க தம்பி அவனை பத்தி கவலைப்படாத. அவன் தன்னாலேயே வந்து செத்துருவான். நமக்கு இப்ப அதுதான் முக்கியமான வேலை. நல்ல பிளான். அந்த பொண்ணு அவளோட நண்பர்கள் கூட தான் இருக்கா. இன்னும் நாம எவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருந்து 75 கிலோமீட்டர் இருக்குது பாஸ். கொஞ்சம் வேகமா போ. யாரையாவது உதவிக்கு கூப்பிட வேண்டியதுதான். காப்பாத்துங்க. பாட்டி, தூங்காம இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி, அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். ஸ்பைடரா? யாரு? ஒருவேளை அவர் என்ன தேடிதான் வந்திருப்பாரோ? அவன் முகமூடியும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான். எங்களுக்கு பயமா இருந்துச்சு. இந்த கருப்பு Dress எல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல. நாம அந்த கொள்ளைக்காரனை தாக்குறதுக்கு தயாரா இருக்கணும். நான் போய் ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றேன். நீங்க ரெடியா இருங்க. பயந்தாங்கோலி, நீ இங்கே இரு. டோபி, நீ என்னோட வா. நாக் நாக், நீ வெளியே போய் நில்லு. ஓகே. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கொள்ளைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவான். அவனை சும்மா விட மாட்டேன். என் பேரன் ஜாஸ் உள்ள இருக்கானே. அவன் எங்க இருக்கான்னு உன் கிறிஸ்டல் பால்ல பார்த்து சீக்கிரம் சொல்லு. இந்த கொள்ளைக்காரன் கேஸ நானே முடிச்சிடுறேன்.
நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு பாவம். அவன் எனக்கும் மருமக சரி, தானே சரி, நீ கொஞ்சம் பேசாம இரு. இந்த கிறிஸ்டல் பால் இப்பவாது வேலை செய்தான்னு பாப்போம். ஹலோ, நான் ரிக்வெஸ்ட் பேசுறேன். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? இது வரைக்கும் ஒண்ணும் தெரியல. டோபி, நீ எங்கேயும் போயிடாத. உன்னை வச்சுதான் நான் அந்த கொள்ளைக்காரனை பிடிக்கணும். இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒர்க் பண்ணுதா? ரொம்ப நல்ல வேலை செய்யுது. கிளியரா கேக்குதுங்க. சரி, எப்படியோ வெற்றியோட வாங்க. நீ கவலையப்படாத. எனக்கு சின்ன வயசுல இருந்தே திருடன் போலீஸ் விளையாட்டு தான் பிடிக்கும். அவனை எப்படியாவது பிடிச்சிடுறேன். என்ன சத்தம் இது? ஜாஸா? ஆமா, ஜாஸ்தா. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஓ, ஏதோ கோட்டை மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹெர்குலஸ், சீக்கிரம் போங்க. ஏய், கத்தாத. என் காதே செவிடாயிடும் போல இருக்கு. கொஞ்சம் அமைதியா சொல்லு. ஏதோ பாறை மாதிரி தெரியுது. அதுல ஒரு கயிறு கட்டி இருக்கு. ஒருவேளை அந்த குகையில இருக்கிறது டஞ்சனோ? என்ன சொல்றீங்க, டஞ்சனா? இந்த குகைக்குள்ள கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது பேரு தான் டஞ்சன். யாருகிட்ட அதை கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் கத்துக்க முடியாது. தானா வரணும். ஏய் ஸ்பைடர்மேன். ஓ வந்துட்டியா? அந்த புதையல் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? முதல்ல அதை என்கிட்ட கொடு. என்னால ரொம்ப நேரத்துக்கு இப்படி தொங்கிட்டு இருக்க முடியாது. அது ஜாஸ் தானே? ஆமா, அது ஜாஸ் தான். ஏதோ ஆபத்துல இருக்கிறான். நம்ம ஜாஸ் ரொம்ப பயந்துருக்கான். சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இதோ இரு ஜாஸ், வந்துட்டேன். காப்பாத்துங்க. தாத்தா, நான் இங்க இருக்கேன். வாங்க. குரல் கேக்குது, எங்க இருக்கான்னு தெரியலையே. டோபி, என்னால ரொம்ப நேரம் தொங்க முடியாது. இந்த வேலை அறுக்கிற போல இருக்கு. சீக்கிரமா வா. ஜாஸ்! நான் பிடிச்சுக்கிறேன். நம்ம தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ஆமா, வெளியே என்ன சத்தம்? சீக்கிரமா போய் பாரு. ஓகே பாஸ். ஹலோ. ஏய், நீ யாரு? என்னோட பேரு நாக் நாக். நான் ஒரு ஆவி. ஏய் வலிக்கலையே. ஏய், அந்த துப்பாக்கியை கூட நானும் உன்னோட சேர்ந்து விளையாடுறேன். இப்ப நான் சுடுறேன். ஏய், அவன் பயந்தாங்கோலி. உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். ஏய் நாட் நாட், என்னது? Yes. அவன் தப்பிச்சு போறான். அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் மாட்டிட கூடாது. மாட்டிட்டேன். பிரமாதமா குறி வச்சிட்டீங்க. ஆமா ஜாஸ், வச்ச குறி தப்பல. பார்த்தல. டார்லிங், என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? ஸ்பைடர்மேன். Bye bye ஸ்பைடர்மேன். ஏய், அது ஏன் உடைச்ச? அந்த ஸ்பைடர்மேனை பிடிக்கல, அதனால தான் போட்டேன். சரி சரி, இவ யாரு, எதுக்கு வந்தான்னு விசாரிப்போம். அட சர்க்கஸ் பொண்ணு. அந்த வண்டிக்குள்ளதான் லூசி இருக்காளா? ஆமா, அது லூசி தான். நான் பார்த்தேன். உன் வேலைய ஆரம்பி நாத்னா. ஹலோ. லூசி. ஜெஸ், அந்த சர்க்கஸோட ஓனர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. கேஸ் அநேகமா முடிஞ்ச மாதிரிதான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவன் தம்பியா? அவங்க ரெண்டு பேரும் ரெட்ட பெறுவீங்க. கிறிஸ்டல் பால வச்சு அந்த புதையெல்லாம் எங்க இருக்குன்னு அண்ணன் சொல்லுவான். தம்பிக்காரனும் அந்த பொண்ணும் போய் அதை கொள்ள அடிச்சுட்டு வந்துருவாங்க. எவ்வளவு திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? மட்டமான வேலை செய்யறானே. அவர் கூட என்னால டின்னர் சாப்பிடவே முடியல. சும்மா இரு ஆலஸ். ஸ்பைடர் உமன் சொன்னாங்களே அது? அது ரொம்ப நல்ல பொண்ணு. ஹெர்குலஸ். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப அப்பாவி. இவங்க சொல்லு கட்டுப்பட்டு எல்லா வேலையும் அந்த பொண்ணு போய் செஞ்சுட்டு வந்திருக்கா. வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆமா, திறமையான பொண்ணுதான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நாங்க உங்களையே காப்பாத்தனோம். நாம ரெண்டு பேருமே அதிர்ஷ்டசாலிங்க. கடவுளோட ஆசையால நாங்க தப்பிச்சிட்டோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன? உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன? இல்ல, சும்மா ஜோக் சொன்னேன். Hehehehe